Hi all, welcome to Vishine Academy. So RRB NTPC graduate la 2025 la கேட்ட questions தான் பார்த்துட்டு வரோம். அதுல number systemல இருந்து simplification question நம்ம last பார்ட்ல வந்துட்டு பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனா நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம 9th questionல இருந்து அதோட சொல்யூஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இங்க 17 cube கொடுத்துருக்காங்க -10 square plus 26 by 13 the whole square minus 12 plus 20 into 12. So 17 cube வந்து 4913 minus 10 square வந்து 100 plus இங்க 13 ones are 13 twos are வந்து 26 தான். அப்போ இங்க வந்து 2 square minus 12 plus 20 into 12. So next 4913 minus 100 plus 2 2s are 4 minus 12 plus 240. So இப்போ plus முன்னாடி இருக்கிறதும் minus முன்னாடி இருக்கிறதையும் தனியாக எழுதிருங்க. 4913 அடுத்து plus எதுக்கு இருக்கு 4 இருக்கு plus 4 அடுத்து 240க்கு ஒரு plus வந்து இருக்கு. Next minus 100 இருக்கு minus 12 வந்து இருக்கு. இப்போ plus எல்லாம் ஆட் பண்ணுங்க minus எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 4 plus 3 வந்துட்டு 7 4 1 வந்து 5 2 9 வந்து 11 1 5 மைனஸ் இது ரெண்டும் பண்ணா 1 1 2 வந்துட்டு வரும். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் வந்து பண்ணுங்க. 7 minus 2 வந்து 5 5 minus 1 வந்து 4 1 minus 1 வந்து 0 அகெயின் ஒரு 5. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5045. ஸோ 5045 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஈக்குவல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒருவேளை ஒரு டெசிமல் இவங்க தள்ளி வச்சாங்கன்னா இன்னொரு டெசிமலை பின்னாடி வந்து தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6893.5 இன்டூ 603.3 இன்டூ 0.3019 இருக்கு. இங்க ஒரு டெசிமல் இருக்கு, இங்க 4 டெசிமல்ல இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இங்க 4 டெசிமல் வச்சிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், இன்னும் மீதி இருக்க இடத்துல ஒன்னு வச்சிருந்தாங்கன்னா இது கரெக்டா வந்திருக்கும், இது தப்பு. அடுத்து இங்கேயும் 4 டெசிமல் வச்சிட்டாங்க, 2 வச்சிருக்காங்க, தப்பு. இப்போ பாருங்க இங்க 3 டெசிமல் இருக்கு. ஸோ டெசிமல் வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க 1 இங்க 2 இங்க ஒரு 4 மொத்தம் 6 டெசிமல் வந்து இருக்கணும். ஸோ இங்க 3 இருக்கு, இங்க டெசிமலே இல்லை, இங்க ஒரு 3 இருக்கு. அப்போ கரெக்டா டெசிமலுக்கு அப்புறம் 6 இருக்கு. இதை வந்து மொத்தமா வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க பாருங்க 2 1 1 அப்போ 4 தான் வந்துட்டு வருது. அப்போ நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 6 டிஜிட் இருக்கணும், இங்க தான் அது 6 டிஜிட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கம்பேர் பண்ணி இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கொஸ்டின். டெசிமல் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டெசிமல், இங்க வந்து 3 டெசிமல் இருக்கு. அப்போ டெசிமல் தள்ளி 4 டிஜிட் இருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்க 1 2 அடுத்து இங்க 3 இங்க 3 6 டிஜிட் இருக்கு. இங்க 3 இங்க 2 இங்க 1 6 இங்க 2 இங்க 2 அப்போ இங்க தான் 4 இருக்கு. மற்றபடி அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 73162 7268 709. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 8.272727 என்ன ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 8.27 பார் போட்டா இந்த டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பார் போட்டா அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இதை 8 plus 0.27 பார் அப்படின்னு எழுதுங்க. அப்போ அது 8ஐயும் 27 பாரையும் பிளஸ் பண்ணாதான் 8.27 பார்னு நமக்கு வரும். ஸோ 8 பிளஸ் இந்த பார் இருக்கும்போது எப்படி நம்ம அதை வந்து ஃப்ராக்ஷனா மாற்றணும்னா பார் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க 27. எத்தனை டிஜிட்டுக்கு பார் இருக்கோ அத்தனை 9 வந்து நீங்க போடணும். இதுதான் வந்து இதோட ரூல். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டுக்குமே பார் இருக்கு. ஸோ 2 9 வந்து கீழே போடுறோம். ஸோ இது 9 3s are 27 9 11s are. அப்போ இங்க என்ன இருக்கு 8 plus 3 by 11. ஸோ 11 into 8 வந்து 88 88 plus 3 வந்து 91 divided by 11. So option A தான் வந்துருக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர். So next question 26 divided by 4 by 2. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து 2 1s are 2 2s are. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 26 divided by 2.
into அடுத்து 8 divided by 2 into 12 minus 2 வந்து 10 by 5 divided by 4 into 4 by 3. So அடுத்து 26 by 2 into 1 time 4 time again 1 time 2 time. அப்போ 4 2s are என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8 அது கூட divided by இங்க வந்து 16 by 3. So next 2 1s are 2 13 times that is equal to 13 into 8 இது divide அப்படியே மாத்தினீங்கன்னா into 3 by 16. So 8 1s are 8 2s are வந்து 16 so 3யும் இதையும் multiply பண்ணீங்கன்னா 39 by 2 அப்போ 1 time 9 times வந்து 18 5 answer வந்து 19.5 இல்லனா 39 by 2 fractionல so 19.5 கொடுத்திருக்காங்க so option B தான் வந்துட்டு answer. So next question இதோட equivalent இது எப்படி இருக்கும் 5 5 5 ன்னு போச்சுனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு சம் 5 bar ன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ next step 6 plus 0.5 bar அப்போ 6 plus 5 by bar இருக்கிறதுக்குலாம் 9 வந்து போடணும் so 9 6 are வந்துட்டு 54 plus 5 வந்து 59 by 9 so answer option E தான் வந்துட்டு கரெக்டான answer. So next question இங்க வந்து bar இருக்கு so 0.583 பாரை எப்படி ஃப்ராக்ஷனா மாத்துவீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னா மூணு நம்பருக்கு பார் இருக்கு அப்போ 583 மூணு பாருக்கும் 3 9 so 583 divided by 999 so option E தான் வந்துட்டு கரெக்டான answer. so next இதுக்கு equivalent so 2 2 2 ன்னு போய்க்கிட்டே இருக்கு அப்ப இது எப்படி எழுதலாம் 1.2 bar ன்னு எழுதலாம் so 1 plus 0.2 bar that is equal to 1 plus 2 by 9 so 9 ones are 9 10 11 11 by 9 so option A தான் வந்துட்டு கரெக்டான answer. so next question so 2 and 2 இங்க cancel ஆயிடுமா அப்போ மீதி என்ன இருக்கும் 26 வந்துட்டு இருக்கும் into இங்க divide பண்ணிட்டு தான் multiply பண்ணோம் அப்போ இங்க 1 time இது 3 time அப்போ 3 into 12 2 போயிடுச்சுனா 10 by 2 அடுத்து divided by 5 into இதுவும் 1 time இது 2 times into 2 so இப்போ எல்லாமே multiplication இருக்கனால 2 ones are 2 13 times இது ரெண்டு multiply பண்ணா 39 into 0 னா 390 divided by 5 2s are வந்து 10 0 0 cancel ஆயிடுச்சுனா answer வந்து 39 so option E தான் வந்து இதுக்கு கரெக்டான answer. so next question 31 power 10 into 2 power 15 into 8 power 46 இல்ல 84 power 6 divided by 31 power 9 into 2 power 14 into 84 power 5 so இது எப்படி எழுதலாம்னா இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண போறேன் 10 9 plus 1 அப்படினு சொல்லிட்டு so அப்போ 31 power 9 into 31 power 1 plus 2 power 14 into 2 power 1 plus 84 power 5 into 84 power 1 divided by 31 power 9 into 2 power 14 into 84 power 5 so இதுவும் cancel இதுவும் cancel இதுவும் cancel remaining 31 plus 2 into 84 so next இதை multiply பண்ணீங்கன்னா 2 ones are 2 2 3s are வந்து 6 into 84 so நான் வந்து 84 62 ஆல multiply பண்ண போறேன் அதுக்கு first 6 times ஆல multiply பண்ணிக்கிறேன் so 2 4s are 8 2 8s are 16 next 4 2 48 49 50 8 0 1 2 5 5 2 0 8 option B தான் வந்துட்டு இந்த questionக்கு கரெக்டான answer. so next question இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் so root of 0.04 நம்ம எப்படி எழுதலாம் 4 divided by 100 ன்னு எழுதலாம் so ரெண்டு டெசிமல் தள்ளி இருக்கனால ரெண்டு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கேன் so 4 வந்து ரூட்ல இருந்து வெளியே வந்தா 2 100 வந்து ரூட்ல இருந்து வெளியே வந்தா 10 ரெண்டுமே கேன்சல் ஆனா 1/5 இருக்கு next root of 0.0004
அப்போ இதை எப்படி எழுதலாம் 4 divided by 4 0 ரூட்டில் அகெயின் இது ரூட்லேருந்து வெளியே வந்தால் 2 divided by 4 0 வெளியே 2 0 வந்தோம் 2 times 50 times. ஸோ இது வந்து 1 by 50 that is equal to 1 by 5 the whole divided by 1 by 50 அப்படின்னா 1 by 5 into 50 by 1 50. So 5 ones are 5 tens are. So option C தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். So next question. So cubic root of 1331 divided by 4 root of 10,000 into 5 by 33 into 30. ஸோ 1331ன்றது 11ஓட கியூப். அப்போ 11 வந்துட்டு வரும். ஸோ இங்கே 4 வந்து இருக்குது, இங்கே 4 0 இருக்குது. வெளியே வந்துச்சுன்னா 10 மட்டும் தான் வரும். இன்ட்டு 5 by 33 into 30. ஸோ 0 0 கேன்சல், 1 time 3 time 3 3 கேன்சல். ஆன்சர் வந்து 5. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட கண்டினியூஷன் கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.